அனைவருக்கும் அன்பான வணக்கம். 1979 தற்காலிக ஏற்பாடாக கொண்டுவரப்பட்ட இந்த சட்டம் தசாப்தங்கள் கடந்து முன்னெடுக்கிறது என்றால் அதன் பின்னணியில் இருப்பது நாட்டின் பாதுகாப்பா அல்லது சிறுபான்மை தமிழர்கள் மீதான அரசியல் அச்சமா? இலங்கையின் வரலாற்றை திரும்பி பார்த்தால் யார் உண்மையான வன்முறையை அல்லது பயங்கரவாதத்தை தூண்டினார்கள் என்ற உண்மை புலப்படும். 1956 HWRD பண்டாரநாயக்க கொண்டு வந்த சிங்கள மற்றும் சட்டம் தமிழ் மக்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உரிமைகள் முற்றாக பறித்து அகிம்சை வழியில் போராடிய தமிழர்கள் மீது அரசு ஆதரவோடு வன்முறை ஏவப்பட்டது. தொடர்ந்து வந்த JR ஜெயவர்த்தனாவின் ஆட்சி காலம் தமிழ் மக்களின் தாயக பகுதிகளில் திட்டமிட்டு இராணுவ படையெடுப்புகளை நில ஆக்கிரமிப்புகளை கட்டவிழ்த்துவிட்டது. தமிழ் மக்களின் அடையாளங்களை, பொருளாதாரத்தை, கலாச்சாரத்தையும் நசுக்க முற்பட்ட இந்த வரலாற்று தவறுகள்தான் இலங்கை ஒரு பேரழிவை நோக்கிய உள்நாட்டு போருக்கு தள்ளின. அரச பயங்கரவாதத்தின் ஆகச்சிறந்த சான்றாக விளங்குவது 1981 ஜூன் 1 நள்ளிரவில் அப்போதைய ஆளுங்கட்சி அமைச்சர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் முன்னிலையில் ஆசியாவின் மிகப்பெரிய அறிவியல் களஞ்சியமாகிய யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்ட சம்பவமாகும். சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட அரிய தமிழ் நூல்கள், ஓலைச்சுவடுகள் மற்றும் வரலாற்று ஆவணங்கள் சாம்பலாக்கப்பட்ட இந்த செயல் வெறும் கட்டட எரிப்பு அல்ல, அது ஒரு இனத்தின் அறிவு மரபை, அடையாளத்தை அழிப்பதற்காக திட்டமிட்டு இனவாதிகள் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாகும். இத்தகைய பேரழிவுகளை நிகழ்த்திய அரசு அதிகாரிகளோ அல்லது காவல்துறையினரோ இந்த நாட்டில் எந்த ஒரு சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்படவும் இல்லை. ஆனால் சாதாரண தமிழ் இளைஞர்கள், அரசியல் ஆர்வலர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் தங்களின் அடிப்படை உரிமைகளுக்காக பேசினால் கூட அவர்கள் மீது இந்த சட்டம் மிக எளிதாக பாய்கிறது. எந்தவித விசாரணையுமின்றி பல ஆண்டுகள் சிறையில் அடைத்து வைக்கும் கொடூரமான அதிகாரம் இச்சட்டத்தின் மூலம் அரசுக்கு கிடைக்கிறது. யுத்தம் முடிவடைந்த பின்னரும் இச்சட்டத்தை நீக்காமல் சிங்கள அரசு அதை தொடர்ந்து தக்க வைப்பது என்பது மிகவும் ஒரு பாரிய உளவியல் மிரட்டலாகும். கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளும், யாழ் நூலக எரிப்பும், நில ஆக்கிரமிப்பும், திட்டமிட்ட குடியேற்றங்களும், தமிழ் மொழி புறக்கணிப்பும் மற்றும் போர்க்கால படுகொலைகள் என அடுக்கடுக்கான அநீதிகளை தமிழருக்கு எதிராக நிகழ்த்திய இந்த ஆட்சியாளர்கள் மீண்டும் மீண்டும் அந்த சட்டத்தை தங்களுக்கு பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இதன் விளைவாகவே வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மொழி தெரியாத சிங்கள அதிகாரிகளை பணியமர்த்துவதும், தமிழ் மக்களின் பாரம்பரிய நிலப்பரப்புகளை தொல்பொருள் என்ற பெயரில் சட்ட விரோதமாக புத்த கோவில்களை கட்டுவது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்த வண்ணமே இருக்கிறார்கள். இந்த அநீதிகளை தட்டி கேட்கும் தமிழ் மக்களின் குரலை நசுக்க அரசாங்கத்தில் இருக்கும் ஒரே ஒரு ஆயுதம் இந்த பயங்கரவாத தடை சட்டம்தான். இலங்கை இந்த நிலைப்பாட்டை ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது சர்வதேச மனித உரிமைகள் அமைப்போ அங்கீகரிக்கவில்லை. இச்சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற சர்வதேச அமைப்புகள் இலங்கைக்கு தொடர்ச்சியான பொருளாதார மற்றும் அரசியல் அழுத்தங்களை கொடுத்து வருகிறது. ஆனாலும் அவர்கள் இவரையும் சிங்கள அரசு மதிப்பதாக தெரியவில்லை. நாட்டின் உண்மையான சமாதானமும் நல்லிணக்கமும் ஏற்பட வேண்டுமானால் சட்டங்களையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக இருக்க வேண்டுமே தவிர ஒரு குறிப்பிட்ட தேசிய இனத்தை பயமுறுத்தவோ, அச்சுறுத்தப்படுத்தவோ, ஒடுக்குவதற்காகவோ இருக்கக்கூடாது. கடந்த கால தவறுகளை சரிசெய்து அதற்குரிய நியாயமான தீர்வுகளை, நீதிகளை வழங்கினால் மட்டுமே இந்த நாட்டில் இன முரண்பாடுகளை தவிர்க்க முடியும். இப்படியான சட்டங்கள் மூலம் தமிழ் மக்களை, அரசியல் அபிலாஷைகளை எப்பொழுதும் முடக்கிவிட முடியாது. அதை ஆளும் வர்க்கமும் இந்த நாட்டில் இருக்கின்ற இனவாதிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தமிழர்களுடைய ஒட்டுமொத்த குரலாக ஒலிக்கிறது. நன்றி, வணக்கம்.